Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அடி தண்டாயுதபாணிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஆறு தண்டாயுதபாணிக்கு அடிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருத்தணிகை முருகனுக்கு பாலதண்டாயுதபாணிக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு திருத்தணி முருகனுக்கு சுவாமிமலை வேலனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பால் கொட்டுதே. அச்சோ முருகா, இது என்னப்பா தொடர் சோதனை? பால் ஒழுகிற காவடியோட முருகன் சன்னதிக்கு போகக்கூடாதே, அது நல்லதில்லையே. இதான் இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். யாரு என் பேச்ச கேட்டாங்க? அந்த முருகனே எனக்கு நீங்க ஒண்ணு காவடி எடுக்க வேணாம்னு சொன்னா, இல்ல இல்ல தூக்கியே தீருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் அவன் மேலேயும் அவன் காட்டிட்டான். முருகா, ஐயய்ய, என்னம்மா இது? சாமி காவடியை தூக்கி வச்சுக்கிட்டு சர்க்கஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா. குடும்பத்துக்கு ஆகுமா? சாமிக்கு காவடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணா? ஐயோ, குடும்பத்துல சாமி சாபத்தை வாங்கி அப்படியே குவிக்கிறாளே. பழமுதிர்ச்சோலை ஆண்டவனுக்கு முருகனுக்கு ஆண்டவனுக்கு திருப்பரங்குன்றம் வேலனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு திருத்தணி ஆண்டவனுக்கு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு. ஒரு நிமிஷம் இரு. காவடி என்கிட்ட கூட, நான் தூக்கிட்டு வரேன். அப்படியே என் பக்கத்துல வந்து கொடு. வாங்க போலாம். பழனிமலை ஆண்டவனுக்கு வெற்றி வேலனுக்கு வீர முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகா, முருகா, சோலைக்கு மருதமலை முருகனுக்கு சிவசுப்பிரமணியனுக்கு தேவனுக்கு அயில் வேலனுக்கு செந்தில்மணி வேலனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு வேல் முருகனுக்கு அந்த வேல் முருகனுக்கு ஆறுமுக தேவனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு உமை பாலனுக்கு வேல் முருகனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு ஆறுமுக வேலனுக்கு சரவண பவனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா 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 வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வீரவேலனுக்கு பழனி ஆண்டவனுக்கு சுப்பிரமணியனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு. முருகா, முருகா, வந்த தடையை முறியடிச்சு எல்லார் மனசையும் சந்தோஷப்படுத்திட்ட. உன் கருணையே கருணை அப்பா. ரொம்ப நன்றிமா. இல்லம்மா, நன்றி எனக்கு சொல்லாதே, என் அப்பா முருகனுக்கு சொல்லுமா. முருகனுக்கு அரோகரா முருகவேலுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவசக்தி பாலனுக்கு சரவண பவனுக்கு வேலனுக்கு ரங்கபாணிக்கு கணிகை வேலனுக்கு வைரவேல் பாலாக ஊற்றிட தேனாக பூமாலை சூட்டிட ஓங்கார ஒன்று
அப்பா பாப்பா எப்படியோ எடுக்க விடாம தடையா இருந்த எல்லாத்தையும் மீறி நம்ம சாமிக்கு காவடி எடுத்தாச்சு. பாப்பா இவ்ளோ சோதனை. ஆமாங்க. வெண்பா வெண்பா என்னாச்சுமா? ஐயோ வெண்பா வெண்பா தள்ளுங்க. வெண்பா வெண்பா என்னாச்சு? வெண்பா 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 குட்டி. பாரு. வெண்பா 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 டாக்டர் பாரு. எடுத்துட்டு வரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னாச்சுமா? வெண்பா 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 குட்டி. வெண்பா ஐயோ, என்ன வெண்பா தெரியல. டாக்டர் பாரு. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. வெண்பா வெண்பா கண்ணு தரமா? வெண்பா வெண்பா இங்க பாரு. வெண்பா கண்ணு தர ப்ளீஸ். ஐயோ வெண்பா 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 கண்ணை திறந்து பாருமா. வெண்பா நினைச்சேன் என்னடா இன்னும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கலையாப்பான்னு. நடந்துருச்சே. முளைப்பாரி கருகினதுல இருந்தே நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன், சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியில பச்சை பிள்ளைய பாதிச்சிருச்சுல்ல. யாரோ பண்ண தப்புக்கு குழந்தை எல்லாம் அவதிப்படுது. அப்ப இப்படி எல்லாம் நடக்கும்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு மல்லி தான். ஏ என்னது? சாமியே எனக்கு காவடி தூக்க வேணாம்னு சொன்ன அப்புறமும் அடம் முடிச்சு தூக்க வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிறுத்தினான். பெரியவங்க யாரையுமே யோசிக்க விடாம புத்திய மலிக்கு வேற கூட்டிட்டு வந்தா. இப்போ சாமிய பதில் கொடுத்துருச்சுல்ல, இப்ப என்ன சொல்ல போறீங்க? ரஞ்சிதா ஏய் என் புள்ள மயங்கி கிடக்குறா. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது? எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் மல்லிய கரிச்சு கொட்டலான்னு பாத்துட்டு இருக்கல்ல? சொல்லு, ஏன் அப்படி பண்ற? ஏமா ரஞ்சிதா, தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருமா. மாப்பிள வெண்பாக்கு என்னாச்சுன்னு பாருங்க. வெண்பா வெண்பா குட்டி, அம்மாவை பாருடா, கண்ணு தோற. அம்மாவை பாரு. வெண்பா வெண்பா டாடாவை பாரு. வெண்பா வெண்பா ஏய் விஜய், இப்ப வாச்சும் நான் சொன்னதை கேளுப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இதுதான். என்ன பேசுறது? புரியலையா? அவ மடியிலேயே போட்டுட்டு எந்திரினா எப்படி எந்திரிப்பா? மாமா இந்த ஜூஸ குடுங்க. இல்ல வேண்டாம், நீ ஒண்ணும் குடுக்க வேண்டாம். நீ குடுத்ததெல்லாம் போதும். ஏய், நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேக்கல. மாமா நீங்க குடுங்க மாமா. ஏய் சும்மா. டேய் விஜய், இப்ப ஏன்டா அதை தட்டி விட்ட? என் பொண்ணு என்ன விஷத்தியா குடுக்க போறா? இதெல்லாம் நல்லா இல்ல விஜய். இத பாரு மல்லி, வெண்பாவோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும் தான் காரணம். இந்த பாவம்ல உன்னை சும்மாவே விடாத. எப்படி எந்த பாவம் எங்க மல்லிய சும்மா விடாது? முளைப்பாரியில கொதிக்கிற தண்ணிய நடுராத்திரி ஊத்துன பாரு, அந்த பாவமா? என்ன உளறீங்க? யாரு? நான் உளறேனா? எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க மல்லி மேல பழி போடுறியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. இங்க பாருங்க, நீங்க தான் என் மேல தேவையில்லாம பழி போட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இங்க பாரு, அந்த முருகப்பெருமான் மேல ஆணையா சொல்றேன், ஏன் தலையில அடிச்சு சொல்லுவேன். நீ வெந்நீர் ஊத்துனதை நான் பார்த்தேன். என் புருஷன் மேல என் புள்ள மேல யார் மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். நான் சொல்றது சத்தியமான உண்மை. மாமா நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. இவங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. ஏய் வாய மூடு. யாராச்சும் பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணுவாங்களா? நீலா திருந்தவே மாட்டியா? சொல்லு,
நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கு மல்லிய கஷ்டப்படுத்துறதுனால அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? விஜய், ஒரு நிமிஷம். இத நிக்குதே இந்த நாகு யாரு? நம்ம வீட்ல இருந்துகிட்டு ஏன் பேத்திய பத்தி தப்பு தப்பா பழி போடுறா? அத நீயும் என்னன்னு ஒரு வார்த்தை விசாரிக்காம அப்படியே உண்மை நம்புற? இதெல்லாம் நல்லா இல்லப்பா, நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்னங்க நல்லா இல்ல? ஆ, இது என் நாத்தனாரோட வீடு. நான் அவளோட அண்ணி. ஓ, எனக்கு இங்க இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. ஆமா. விஜய் தம்பி மட்டும்தான் என்ன கேள்வி கேட்டு வெளியே போ சொல்லணும். சும்மா இந்த டக்கால்ட்டி எல்லாம் காட்டிட்டு இருக்காதீங்க. டக்கால்ட்டியா? யாரு டக்கால்ட்டி காட்டுறது? எங்க ரங்கியா இல்ல உங்க மல்லியா? நல்லா விடுறீங்கடி ரீலு. உங்க பேத்தி இன்னைக்கு நேத்திக்கு அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? மல்லி என்னைக்கு இந்த வீட்டுக்கு வாழணும்னு வந்தாலோ அவளை வாழ விடாம ஆக்கி தினம் தினம் ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்த உன் பேத்தி பண்ணிட்டு தானே இருக்கா. என்ன பண்ணா என்னோட பேத்தி? எதுக்கு இப்ப இவ்ளோ பிரச்சனை? இப்பதான் நிம்மதியா ஒரு காவடி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வெண்பாக்கு சுகம் இல்லைன்னு பார்த்தா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? விஜய், நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு மூட்டை கட்டி போடுப்பா. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. நீ முதல்ல புள்ளைய கூட்டிட்டு மேல போ. இல்ல மாமா, நான் அந்த மாதிரி எல்லாம். ஏய், வாயை மூடு சொல்லிட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? காலையிலயும் சாயங்காலமும் தினமும் துளசி மரத்துக்கு நீதான் தண்ணி ஊத்துற. துளசி மரத்துக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லா செடிக்கும் நீ மட்டும் தான் தண்ணி ஊத்துற. இந்த வேலை உன்னோடது. மாப்ள, அப்ப அந்த தோட்டக்கார பொண்ணுக்கு சம்பளம்? விஜய், என்ன இதெல்லாம் விஜய்? அக்கா, நீ சும்மா இருக்கா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் போகாம வேலையே இல்லாம இருக்கிறதுனால தான் அவ மனசு இந்த மாதிரி எல்லாம் குதர்க்கமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் மாங்குன்னு வேலை பார்த்தாதான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் வரவே வராது அவளுக்கு. மல்லி, இவ ஒழுங்கா தண்ணி பாய்ச்சறாளான்னு பாக்குறது உன்னோட பொறுப்பு, சரியா? சரிங்க. வெண்பா குட்டி, உனக்கு ஒண்ணு இல்லடா. வெண்பா குட்டி, வெண்பா குட்டி, என்னடா செல்லம் ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. பச்சை புள்ள தானே இவ. காவடி எடுத்தா களைப்பாதான் இருக்கும். பெரியவங்களுக்கே உடம்பு வலி இருக்கதானே செய்யும். அதனாலதான் காவடி எடுத்த உடனே குடிக்க எலுமிச்சப்பழம் ஜூஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொடுத்தா புள்ள துள்ளி குதிச்சு எழுந்துருவா. நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாடி, அம்மாடி. டாடாவை பாரு, உனக்கு ஒண்ணு இல்லைன்னா சரியா? வெண்பா, இங்க வா. டாடாவை பாரு. இந்தாங்க, இத கொடுங்க. ஒண்ணு இல்லம்மா. இந்தா விஜய், குடு. இந்தா குடி குடி. ரெண்டு நிமிஷம் தான், சரியாயிடுவா. குடிமா குடிமா. வெண்பா, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல பாட்டி. இன்னொரு தடவை கேளுங்க. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவா. I'm all right. செல்லம். வெண்பா, உனக்காக நான் அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டேன்? நான் உன் மேல காட்டுற அன்பு உண்மையான அன்பு தானான்னு எனக்கே சில நேரம் சந்தேகம் வருது. உனக்கு தெரியாது வெண்பா, நான் பணத்துக்காக தான் அம்மாவா நடிக்க வந்திருக்கேன். ஆனா அது தெரியாம என் மேல அளவில்லாத அன்பை கொட்டுறியே. அதுக்கு நான் என்ன கைமாறு செஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன்? உங்க அப்பா மனசு வச்சா நான் போலியான அம்மானு உனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போலாம். அப்படி நடக்கணும்னு தான் எனக்கும் ஆசைம்மா. என் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் வெண்பா. உங்க அப்பா மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கடவுள் என் தலையில என்ன எழுதி இருக்காரோ
உங்க அப்பா மனச ஒருவேளை அவர் மாத்துவாரோன்னு தெரியல. இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல வெண்பா. நடக்காது மல்லி. எது நடக்காது? எதுவுமே நடக்காது. உனக்கு எதுக்காக அங்க கூட்டிட்டு வந்தனோ அது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தோணுது மல்லி. நமக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டதுக்கு எல்லாமே வேஸ்ட் தான். என்ன பாக்குற? உன்னால வெண்பாவை வெறுக்க வைக்க முடியுமா? வெண்பா கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி உன்னால நடிக்க கூட முடியல. அப்புறம் எப்படி? அதெல்லாம் சான்ஸே இல்ல. நீ எதுக்காக அங்க வந்தியோ அதுக்கு நேர் எதிர்மாறா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீ ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க மல்லி. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், இனி 2 மாசத்துல இல்ல 20 வருஷம் ஆனா கூட உனக்கு கொடுத்த வேலையை உன்னால முடிக்கவே முடியாது. அப்படின்னா நீ வேலையெல்லாம் முடிக்க வேண்டாம், உன்னால முடியாது, நீ நிரந்தரமா இங்கே இருந்துருன்னு சொல்றீங்களா விஜய்? இல்லனா இந்த நிமிஷமே போயிடுன்னு சொல்றீங்களா? சாரி மல்லி, நான் உன்னை குறை சொல்றேன்னு நினைக்காத. இந்த விஷயத்துல நான் தான் தோத்து போயிட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நான் தான் வெண்பாக்கு எல்லாமாவும் இருக்கேனே. அவளுக்கு ஒரு அம்மா செய்யக்கூடிய வேலையெல்லாம் நானே செஞ்சிடுறேன். அப்படி இருக்கிறப்போ அம்மாங்கிற ஒரு கேரக்டர் அவ வாழ்க்கையில எதுக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் அப்படியெல்லாம் நினைச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு இப்போ புரியுது. என்னோட மேல்ங்கிற ஈகோ தான். அப்புறம் இன்னொரு காரணம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்தின்னு ஒருத்தி வந்தான்னா அவ எந்த சூழல்லையும் வெண்பாக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே உன்னோட முட்டாள்தானாண்டா. நீ நினைக்கிற மாதிரி அது இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. என்ன சொல்ல வரீங்க விஜய்? வெண்பாக்கு நிரந்தரமா அம்மா வேணுமா இல்லையா? நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும்னு நீங்க நம்புறீங்கல்ல? அப்ப என்ன உங்க மனைவியா ஏத்துப்பீங்களா விஜய்? என்ன நீ வெண்பா மனசுல அம்மாங்கிற உறவை ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவா பதிய வச்சுட்ட. இது இனிமே எந்த சூழ்நிலையிலையும் மாறாது. நீ ஜெயிக்கிற மல்லி, ஆனா நான் தோத்து போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அப்ப நீ வெண்பாவை விட்டு போறப்போ அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா? எனக்கான வாழ்க்கை இதுதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்க என்ன இங்க இருந்து அனுப்பிட்டீங்கன்னா வெண்பா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நீங்க யோசிக்கிறீங்க. அவளோட அப்பாவா நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்க. எனக்கு அந்த சூழ்நிலையை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அப்படி நடந்துடக்கூடாது விஜய், அதுதான் என்னோட பிரார்த்தனை. ஒரு நிமிஷம். எங்க போச்சு? காணோம். இங்கதானே இருந்தது. என்ன தேடுறீங்க? தலைவலி தைலம் இங்கதான் இருந்துச்சு. எங்க போச்சுன்னு தெரியலையே. இல்லாத இடத்துல எவ்வளவு நேரம் தேடினாலும் கிடைக்காதுங்க. இங்கதான் இருக்கு. ஓ சரி, கொடு. உட்காருங்க, நான் தேய்ச்சி விடுறேன். இல்ல வேணாம் வேணாம், நானே தேய்ச்சிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் இருக்கான்னு கேட்பேன். அதுக்கு தான். ஏன்? நான் உடம்பு முடியாம இருந்தப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையா? நர்ஸ் மாதிரி கூடவே இருந்து கவனிச்சிங்கல்ல. இப்ப நான் தைலம் தேய்ச்சி விடுறது மட்டும் பிரச்சனை. நீங்க பேஷண்ட், நான் நர்ஸ். உட்காருங்க. அட உட்காருங்க. கண்ணு மூடிக்கங்க, கண்ணுல பற்ற போகுது. அப்புறம் நான் வேணும்னே போட்டு விட்டேன்னு சொல்லுவீங்க. தேவையா எனக்கு? கண்ணு மூடிக்கங்க. இப்ப எப்படிங்க இருக்கு? அதுக்குள்ளே என் மருந்து வேலை செய்யும். ஆனா யாரோ தலையை பிடிச்ச உடனே வலி குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா இதே மனசுலயும் உடம்புலயும் வலிச்சதுன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஆதரவு கண்டிப்பா தேவைப்படுது. எனக்கு நீ இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்ட. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா மல்லி? கேளுங்க. ஏன் மல்லி, இங்க இவ்ளோ பிரச்சனை நடக்குதே, இங்க இருந்து உனக்கு போயிடலான்னு தோணவே இல்லையா? உனக்கு தோணலையான்னு கேட்டா உண்மையே சொல்லணும்னா இப்ப தோணல. இனிமே தோணவும் தோணாதுங்க. என்ன பதிலே காணோம்? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. மல்லி, நீ தப்பா நினைக்கலனா அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் தேய்ச்சிக்கிட்டே இரு. நல்லா இருக்கு.
பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.